அப்போ மனுஷனிடத்துல என்ன இருக்குது சொல்லுங்கள், வாயை திறந்து. பிசாசுட்டா வல்லமை இருக்குன்னு சொன்னால் சத்தமாக சாத்தானுக்கு வல்லமைன்னு சொல்லுவீங்க. இப்போ நமக்கு வல்லமை இருக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் கில்ட்டினஸ்ஸாக இருக்குல்ல. வசனத்தை தானே சொல்ல ஒரு முறை கூட வாசிங்க. அவருடைய சீஷர்களை வரவழைத்து துரத்தவும் குணமாக்கவும் அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? வல்லமையும் அதிகம். யாருக்கு வல்லமை? மனிதனுக்கு. எனக்குன்னு சொல்லுங்கள், யாருக்கு வல்லமை? எனக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். இப்போ கவனிங்க, மனிதனிடத்தில் இருக்கிற வல்லமை யாருடைய வல்லமை என்றால் தேவனுடைய வல்லமை. ஆமென். சாத்தான் இடத்துல ஷிஃப்டான வல்லமையும் தேவனுடைய வல்லமை. அதாவது இயேசு தேவனிடத்துலேருந்து ஆதாமுக்கு வந்துச்சு. ஆதாம்